அதுக்குதான் ரொம்ப சந்தர்ப்பம் தாரான். பாவங்கள் அழைச்சிக்கோங்க, உங்களுக்கு தாரோம் 3-10 தந்தீங்க, நல்லா பாவீங்க, நல்லா பாவீங்க, கோடிக்கணக்கு நன்மையை சேர்த்துங்க, இருந்த பாவங்களுக்கு அழிச்சுக்கோங்க, பாவம் இல்லாம கிட்ட வரப்பாருங்க. நல்லா அதனால இந்த 10 நாளிலும் என்ன செய்யும்? முதலாவது செய்ய வேண்டியது இருக்குது. இந்த 10 நாளில் நடக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு அமல் கடைசி நாளில் நடக்கும். அதுதான் உதுஹியாவுடைய அமல். உதுஹியாவுடைய அமல். உதுஹியா எவ்வளவு சிறப்பான ஒரு அமல் என்றா, உதுஹியா எவ்வளவு சிறப்பான அமல் என்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ் பெருநாளுக்கு நடக்கிற எல்லா அமலையும் ரத்துவாக்குறாங்க. பரலா நாம விடுங்க, பரலோட இடத்தை சுன்னத்தை பிடிக்கலாம். பரதுதான், பரதுதான், சுன்னத்தா நம்மள பாரு. ஹஜ் பெருநாள் என்ற ராவ எத்தனையோ பேர் தொழுகையால, நோம்பால, தொழுகையால, துஆவால, திக்ரால, திலாவத்தால ஹயாத் அளிப்பாங்க. எத்தனையோ பேர் பெருநாளை பிடிக்கிறாங்க. எல்லாரும் பெருநாளை தக்பீர் சொல்றாங்க, எல்லாரும் புத்தாடை அணிகிறாங்க, எல்லாரும் நறுமணம் பூசுறாங்க, எல்லாரும் பிள்ளைகளை உருப்பாட்டுறாங்க, எல்லாரும் மஸ்ஜிதுக்கு வராங்க, சுன்னத்துல் முஅக்கதாவான பெருநாள் தொழுகையை தொழுகிறாங்க, உறவினர்களை சந்திக்கிறாங்க, ஜனாசாக்களை தரிசிக்க போறாங்க, ஏழைகளுக்கு நிறைய உதவி செய்யறாங்க. அதெல்லாம் சொல்லலாங்க. இது எல்லாத்தை விட அல்லாஹ் பணிவு எது தெரியுமா? உதுஹியாவை அறுத்து அதன் ரத்தம் வடியறிகிறே, இதை போல ரப்புக்கு சந்தோஷம் ஒன்றிலும் இல்லை. அப்ப ஊரில் இருக்கிற எல்லாரும் அல்லாஹ்வை நெருப்பட சொல்ல, நான் மட்டும் செகண்டான முன்னூற்றுக்காரர் உதுஹியா அறுக்கிறார், ஆடு பின்னூற்றுக்காரர் அறுக்கிறாரு, கூட்டாளி அறுக்கிறாரு, நான் மட்டும் சுமிக்கணும். ஏன் நான் விடக்கூடாது? எனக்கு ஏதா உதுஹியாக்கள் வெறும் பணக்காரனுக்கு மட்டும் வச்சில்ல, அதை இஸ்லாம் எங்களுக்கு பரலாக்கவும் இல்லை. உதுஹியா சுன்னத்தும் போக்கதா. சில விஷயங்களை சுன்னத்தில் வச்சுக்கிறது தெரியுமா? வாரவங்களுக்கு பெரிய சான்ஸ். பரலன்னு வச்சா புரிதிசர் செய்வாங்க, பரலாக்கள் சுன்னத்தை வச்சு பார்க்கல. இறக்கம் உள்ளவங்க, அல்லாஹ்வுடைய வாதாக்கள நம்பிக்கை உள்ளவங்க, அல்லாஹ் தருவான்னு நம்பிக்கை உள்ளவங்க அதுக்கு முன் வருவாங்க, அதுக்கு முன்னுக்காகுவாங்க. அல்லாஹ்வுடைய வாதாக்கள நம்பிக்கை உள்ளவங்க. அதனால நான் சுன்னத்தாக்கி இதுல நானே பங்கெடுக்க கூடாது. மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரர்கள் இல்ல, சொல்லலாம் ஆக அடிமட்ட ஃபகீர்கள். அதனால ரசூலுல்லாஹோட வாழ்க்கை நடுத்தரமா இருந்துச்சு. எப்பவும் ஹஜ் பெருநாள் தொழுதா, தொழுது முடிய கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடு 2 அறுத்து போட்டுத்தான் அங்கிருந்து செல்லாத ஓடி வருவான். அதை மிஸ் பண்ண. எந்த கஷ்டம் இருந்தாலும் அல்லாஹ் விரும்புகிற ஒரு அமலில நாங்க பின்னுக்காயிடப்படாது, 2ஆம் சமூகம் எழுதப்படாது. அவங்க தாராளம், அவங்களோட பணத்தால நல்ல உதவியா கொடுக்கும். நல்ல வசதி உள்ளவர் மெல்லிசி போன விகிதத்தில் கொடுக்கப்படாது. நல்ல வசதி உள்ளவர் தாராளமா கொடுக்கும். நல்ல கொழுந்த பாரமுள்ள விகிதத்தை கொடுக்கும். அது ரப்புடைய ஒரு கட்டளையை கண்ணியப்படுத்துறான். அவரை ரப்பு கியாமத்தில் கண்ணியப்படுத்துவான். யாரு அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறாரு, உதுஹியா அதுக்குள்ள வாங்க. உதுஹியாவை கண்ணியப்படுத்துறவர் தான் தன்னுடைய வசதியை வச்சு கண்ணியமான விருதுகளை கொடுப்பார். அப்படின்ற விஷயம் இருக்கு. அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை யாரு மகத்துவப்படுத்துறாரோ அது உள்ளத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய பயத்தை அடையாளம். அப்படி வசதி உள்ளவங்க அவருக்கு ஒரு விருதம்,
மனைவிக்கு ஒரு மிருகம், பிள்ளைகளுக்கு ஒரு மிருகம், கொடுக்கிறதுல எந்த குறையும் வராது. செல்வத்தில் அல்லாஹ் பெரிய பரக்கத் செய்யறோம். செல்வம் பரக்கத்தாக. ஜகாத் மாதிரி கடமையாக்கி வச்சிருக்க, சுன்னத்தாக்கி வச்சிருக்கீங்க. போட்டீங்கன்னா பரக்கத். வாஜாவை நம்பி போடணும். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 9 புஞ்சாதி மாதிரி மஞ்சி குட்டி போனாங்க. இதுல 9 பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் அறுத்த குர்பான் 100 ஒட்டகம். அவங்க கிரான் முறையில ஹஜ்ஜி செஞ்சாங்க. கிரான் முறையில ஹஜ்ஜி செஞ்சா தமூன்னு கொடுக்கணும். 100 ஒட்டகத்திலையும் ஒரு பங்கு தான் அதுக்கு போறேன், மற்றதெல்லாம் உதவியா. 100 ஒட்டகம் என்றது 700 ஆடு. ஒரு ஒட்டகத்தில 7 ஆட்களை பங்கு. 100 ஒட்டகம் என்றா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 700 ஆடு அறுத்தீங்க. அது அவங்களே மட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரில இருக்குது, முஸ்லிம்ல இருக்குது, எங்கட கூடாரத்துக்கு மாட்டிறைச்சி வருது. நாங்க தெரிஞ்சுக்கிற மாட்டிறைச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்காக மாட்டிறைச்சி உதவியா கொடுத்தாங்க. லஹா அன் நிசாஇஹி அல்-பக்கர். மனைவிமாருக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிறைச்சி உதவியா கொடுத்தீங்க. பாருங்க, ஒரே மாட்டை வச்சு ரவுண்ட் அடிக்கிறது. நாங்க பல்கே 5 மாடு கொடுக்க வசதிக்கு ஒன்றை கொடுத்து அதுக்குள்ளே அவரை பிறட்டி முஞ்சாதையை பிறட்டி புள்ளதை பிறகு எல்லாரும் சேர்த்து உண்டாங்க. இல்லாதவர் ஒன்று தான் வசதிக்குன்னா பரவாயில்ல, 5 கொடுக்க வசதிக்கு ஒன்றுக்குள்ள பிறகு தவறு ஒன்று இங்க இல்ல. தவறு சொல்ல வரல, அல்லாஹ் அவங்கள பார்க்கல. கையை எப்படி வீசுவீங்க? பாவத்திற்கும் பெருமை கிடைக்கிற இடத்துல கையை வீசுறீங்களா, அல்லாஹ் விரும்புற இடத்துல கையை வீசுறீங்களா? ஒரு இடத்துல தாரா உங்களை இடுப்பால குடிக்கிறாங்க, அது போல தீர்மானிக்கும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல வந்து உரமாவே சொல்லிட்டாங்க. தபரானியில் இருக்குது, வசதி கிடைச்சும் உதவியா கொடுக்காதவங்க என்னோட பெருநாள் கூட வரவாங்க. இவ்வளவு பெரிய ஹசானா அல்லாஹ் திறந்து வச்சு செல்வ செழிப்போட துணியாக வாழ்ந்து அங்க அவருடைய வரவேற்படுகிறதுக்கு தொடர்ந்து வச்சு பாவிக்க தெரியாதவன் என்னோட வந்து தொழுதுந்தவன் பெரியோர். அவன் வசதி உள்ளவங்க பல தடவை யோசிங்க. ஹஜ்ஜி போறவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உற்சாகப்படுத்தினாங்க. சொன்னாங்க, சாமங்கள் வாங்குற நேரம் நல்ல சாமம் வாங்குறீங்க, ஹஜ்ஜில மட்டும் பாரது ஹஜ் செய்வாங்க, குவாலிட்டி ஹஜ் செய்யணும், தரமான ஹஜ் செய்யணும். சாதாரண ஹஜ்ஜுக்கும் தரமான ஹஜ்ஜுக்கும் வித்தியாசம் தெரியுமா? சொன்னாங்க, அஃதலுல் ஹஜ்ஜி அல் ஹஜ் வஸ் ஹஜ்ஜிகள் மிக சிறந்தது அதிகமாக இறைச்சல் போடுற ஹஜ். என்ன தல்பியா அதிகமா சொல்ற ஹஜ், அதிகமாக ரத்தம் ஓடுற ஹஜ், அதிகமா உதவியா கொடுக்கிற ஹஜ். தல்பியா கூட சொல்லி உதவியாவும் அந்த ஹஜ்ஜில கூட அறுக்கப்பட்டா அவரோட ஹஜ்ஜி சிறப்பானது. இது வசதியான விஷயம். நடுத்தரமான ஆட்கள், நடுத்தரமான வசதி உள்ள ஆட்கள், அவருக்கு ஒரு மாடு கொடுக்க வசதி இல்லை. நீங்க நினைக்கப்படாத இயலாத ஆடு கொடுக்கிறதா ஒரு ஆள் ஒன்று கொடுக்கணும். மாடு கொடுக்கிறவங்க 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்க, 7 பேர் சேர்ந்து இன்னைக்கு பங்கு எவ்வளவு வருது? 35,000 40,000. சில பேருக்கு சிகரெட் பத்த வைக்கிறோம், நல்லா பாதுகாக்கும். அந்த சிகரெட் ஒன்று எவ்வளவு? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஒரு முட்டியில போட்டு வந்தாலும் 36,000 ரூபாய் சேர்ந்து வருஷம் முடியுது. உதவியா சரி, ஊதி நெருப்பாக்குறத சொர்க்கமாக்கி. போனுக்கு எவ்வளவு பில் கட்டுறோம், எவ்வளவு கார்டு அளிக்கிறோம்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய்.
சொன்னு ஓட்டு வைங்க. 35,000 மேல சேர்த்தீங்க. கிட்ட சின்னதோ தான் இவங்க அதை போட்ட உதவியால சேர்த்தாங்க. வழி இல்லாமல் நடுத்தரமான நாட்களுக்கு நல்லா வழி வச்சு மூணாவது ஒரு குழு இருப்பாங்க 7,000 மனுஷன். உண்மையிலே வாழ்க்கையில போராடி கொண்டு வாழ்றாங்க. சின்ன குடிக்க வசதி இல்லாதவங்க. அவங்களுக்கு கிடைக்கிற வருமானம் சாப்பிட குடிக்க லைட் பில்ல தண்ணி பில்ல கட்டுறதுக்கே போதா. உங்களுக்கு உதவியா விலக தேவையில்லை. நீங்க மாடு கொடுத்து உதவியா கொடுத்தவராக தேவையில்லை. உங்களுக்கு ரொம்ப வழி வச்சுக்கிறான். நீங்க நியத்து வைங்க, அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்தா நானும் உதவியா கொடுப்பேன். திருமதியில் ஒரு நீண்ட ஹதீஸ் இருக்குது. அது ஒரு இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு உதவியா, அதாவது ஒரு விஷயத்துடைய இழிவு கொடுத்தீங்கிறான். காசு பணம் அவருக்கு அவருக்கு தெரியும் ஜகாத்து கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சா எவ்வளவு பிரயோஜனம், சதகா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனம், உதவியா கொடுத்தா எவ்வளவு பிரயோஜனம் தெரியும். கொடுக்கிறதுக்கு இல்ல. சொன்னாங்க இவர் சொல்றாரு, அல்லாஹ் எனக்கு செல்வம் தந்தா நான் இந்த பணக்காரனை போல செலவழிப்பேன். அப்படி இவர் எங்க சேர்க்கிறார் தெரியுமா? செலவழித்த பணக்காரனும் இவரும் சமமாக நன்மை. அப்ப எல்லாரும் கொடுக்கிறது இவ்வளவு நாளும் இல்லாதவங்க கொடுக்காம நீயத்து வைக்காம நியத்து வச்சிருக்க இல்லைன்னு சும்மா இது அல்லாஹ் தந்தா கொடுப்பான்னு வைக்கிறேன். கிலோ கணக்கா வரப்போகுது. நியத்து வைக்க வேர்வையா போகுது. நியத்து வைக்கிறது சல்லியா போகுது. கல்வியில ஆழமா பதிய வைக்க எனக்கு இல்ல ரப்ப தந்தா கொடுப்பேன். அப்ப ஊர்ல எல்லாருமே உதவியா கொடுக்குறாங்க. எல்லாரும் கொடுக்குறாங்க. சிலவங்க கண்ணு தெருபடுற உதவியா, சிலவங்க கண்ணு தெருபடாத உதவியா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நீங்க இந்த 10 நாளையில முதலாவது செய்ய வேண்டிய அமல். இந்த நியத்து வந்துச்சுன்னா யாரு கண்ணுக்கு தெருபடுகிற உதவியா கொடுக்க போறீங்களோ, மாடுண்டு ஆடுண்டு தடுக்க போறீங்க. இவங்க தலைப்புற தெருப்பட்டத்திலிருந்து அவங்கள முடிகளை வெட்டுறது, ரோமங்களை களைகிறது, கால் கையில உள்ள நகங்களை வெட்டுறது, இது மக்ரூஹாக அதை செய்யாம இருக்கிறது சொன்னது. நாளைக்கு புதன்கிழமை பின்னேரம் மதுவில் இருந்து உதவியார பிராணியை அறுக்கிற வரைக்கும் அது செய்யப்படாது. ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது. இதா தخل العشر واراد احدكم ان يضحي துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாளைக்கு உங்களுக்கு உதவியா கொடுக்கிற நியத்து இருக்குது. அவங்க நகம் வெட்டவானம், ரோமங்களை கலையாதீங்கன்னு சொல்றாங்க. என்னது? நீங்க உதவியா கெடுத்து முதலாவது இரத்த சொட்டு கழுத்தில் இருந்து வடிஞ்ச உடனே உங்களோட பாவங்களுக்கு ரொம்ப மன்னிக்கிறார். அதுக்கு பிறகு கொடுக்கிற ஒவ்வொரு இரத்த சொட்டும் சொர்க்கத்தில் உங்களோட பதவியில் இருக்கும். அப்ப விரும்பினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களை நரகத்திலேயே நல்லா விடுதலை செய்யறாங்க. உதவியா அறுக்கணும். விடுதலை செய்யற நேரம் உங்களோட நியத்து வச்ச நேரம் எந்த ரோம முடிகள் உடம்பில் இருந்ததோ அதெல்லாம் சேர்ந்து விடுதலையாகும். அந்த ஹிக்மத் இருந்தா இதெல்லாம் விட்டாதீங்க. இது முதலாவது நியத்து வைங்க. இரண்டாவது நியத்து வச்சவங்க மிருகமா கண்ணு தெருவற்ற மிருகமா கொடுக்க போறோம். இல்லாதவங்க ஆசிராத கூலி எதிர்பார்க்கிறாங்க. அவங்களுக்கு இது வராது. உண்மையிலே 10ஆம் நாளில் யார் அறுக்க போறாங்களோ அவங்க எல்லாம் தவிர்த்து போறோம்.